Praise the Lord. Praise the Lord. பார்வையாளர்கள் அனைவரின் அன்பான வணக்கங்கள். உங்களை மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. பாஸ்கா கால நல்வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த ஆழமான வாசகத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க இந்த நிகழ்ச்சியை முழுமையா பார்த்து பயன்பெறவும், அவர்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் சவால்களுக்கு இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் கிடைக்கச் செய்யும். பார்வையாளர்கள் அனைவருக்கும் மன்னிப்பு, குணமளித்தல், இரக்கம் மற்றும் உமது அளவற்ற கிருபை கிடைக்க மன்றாடுகிறோம். குறிப்பாக இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலின் வீடியோ எடிட்டருக்கு உடல் நலம் சீக்கிரமாக சரியாகி வீடியோ அனைத்தும் கரெக்டான டைமுக்கு ஒளிபரப்பாக ஜெபிக்கிறோம். மிஸ்ஸஸ் ஜெய செல்வராணியின் பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய உடல்நிலை விரைவில் நன்றாக ஜெபிக்கின்றோம். கண்டிப்பா அவருக்கு வெளியிலிருந்து வரவேண்டிய பணம் விரைவில் வரவும், வேலையில் உள்ள நெருக்கடி அனைத்தும் விலகவும் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுக்காகவும் சமூகங்களுக்காகவும் அவர்கள் கிறிஸ்துவின் ஒளியில் நடக்கவும் அவரது வார்த்தையின்படி வாழவும் ஜெபிக்கிறோம். தேடுவோரும் சந்தேகம் கொண்டிருப்போரும் நம்பிக்கைக்கு வந்து மீட்பை கண்டடைய ஜெபிக்கிறோம். மறைப்பணியாளர்கள், நற்செய்தியாளர்கள், தலைவர்கள் மற்றும் ஊழியர்களுக்காக அவர்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு நற்செய்தியை தைரியமாக அறிவிக்க ஜெபிக்கிறோம். அனைத்து தேசங்களும் மக்களும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். எங்களது சொந்த ஊழியத்திற்காகவும் எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவை ஒளியாக ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரின் அழைப்பை பகுத்தறியவும், மறைப்பணியை மகிழ்ச்சியுடன் ஆதரிக்கவும் உதவிட ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்ட்லோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்லோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இன்றைய நவீன உலகத்துல நம்ம எல்லாரும் ஒரு விதமான வெளிச்சத்துக்கு நடுவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, உண்மைதான். ராத்திரி தூக்கம் வராம மொபைல் போன் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வர்ற நீல நிற வெளிச்சம் ஒரு பக்கம் இருக்கு. சரியா சொன்னீங்க. சமூக வலைத்தளங்கள்ல உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம நம்ம குழப்புற போலியான செய்திகளோட வெளிச்சமும் இருக்கு. இதெல்லாம் வெளிச்சங்கிற பெயர்ல நம்ம கண்களை கூச செஞ்சிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே நம்மை குணப்படுத்தும் வெளிச்சம் எது? அந்த தகவல் தொழில்நுட்ப இருளிலிருந்து நம்மை மீட்கும் உண்மையான ஒளி எங்க இருக்கு அப்படிங்கறத நாம தேடணும். கண்டிப்பா. அதற்காக இன்று நாம ஆழமா தேட போகிறோம். நீங்களும் இத பத்தி என்றாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்றைய நமது தேடலுக்கு ஆதாரமாக 29 ஏப்ரல் 2026 பாஸ்கா 4ஆம் வாரம் புதன்கிழமைக்கான வாசகங்களை நாம அலச போறோம். அதாவது யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணிகள் 12 மற்றும் 13ஆம் அதிகாரங்கள், அப்புறம் திருப்பாடல் 67. இந்த வாசகங்கள் எல்லாமே ஒளிய பத்தியும் அந்த ஒளியில் எப்படி நடப்பது என்பதையும் ரொம்ப தெளிவா பேசுது. இன்னைக்கு நாம பார்க்க போற யோவான் எழுதிய நற்செய்தி பகுதி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழில ஆண்டவர் சொல்றாரு, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் அப்படின்னு. ஆமா, ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். இயேசு தன்னை ஒளியாக வெளிப்படுத்துறார். இந்த இடத்துல நாம யோவான் நற்செய்தியோட வரலாற்று பின்னணியை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இயேசு தன்னை ஒளியின் ஒளி அப்படின்னு சும்மா ஒரு சாதாரண நாள்ல சொல்லல. ஓ, அப்போ அதுக்கு ஒரு பின்னணி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது எப்போ நடக்குதுன்னா, எருசலேம் தேவாலயத்துல கூடார விழா நடந்துகிட்டு இருந்த நேரம். அந்த விழாவுல பாத்தீங்கன்னா, தேவாலயத்தின் பெண்கள் முற்றத்துல 4 பெரிய தங்க விளக்குத்தண்டுகளை வைப்பாங்க. அந்த விளக்குகள்ல எரியற நெருப்பு எருசலேம் நகரம் முழுவதுமே வெளிச்சமாக்கும். அடா, எருசலேம் முழுவதுமா? ஆமா, இரவே இல்லாத அளவுக்கு அந்த விளக்குகள் பிரகாசிக்கும். மக்கள் எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போதுதான் அந்த பெரிய வெளிச்சத்தின் பின்னாடி நின்னுகிட்டு இயேசு சொல்றார், இந்த விளக்குகள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிடும், ஆனா நானே உலகின் ஒளி அப்படின்னு. வாவ்! அந்த மக்கள் அதை கேட்டப்போ அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சிய, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். அவங்களுடைய பாரம்பரியம், மத சடங்குகள் எல்லாத்தையும் தாண்டி நான் தான் அந்த உண்மையான வெளிச்சம் அப்படின்னு அவர் தன்னை முன்னிறுத்துறார். அது மட்டும் இல்லாம இயேசு இந்த ஒளியை தன்னோடு நிறுத்திக்கல, தன்னை அனுப்பின தந்தையோடு அதை இணைக்கிறார்.
வசனம் 44-45 இது வருது. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார் அப்படின்னு சொல்றார். கரெக்டா? மிக சரி. என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. நேயர்களுக்கும் இந்த கேள்வி வரலாம். அதாவது, இயேசுவை பார்ப்பது எப்படி தந்தையான ஆண்டவரை பார்ப்பது போலாகும்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத மூல மொழியான கிரேக்க பின்னணியில பார்த்தோம்னா இன்னும் தெளிவா புரியும். கிரேக்க மொழியில ஒளி அப்படிங்கிற வார்த்தைக்கு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே, அந்த மொபைல் போன் வெளிச்சம் கண்களை சோர்வடைய செய்யும்னு. ஆனா இந்த போஸ் அப்படிங்கிற ஒளி செடி கொடிகளுக்கு எப்படி உயிர் கொடுத்து வளரச் செய்யுமோ அப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்கும் உண்மை. ஓ, அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் சயின்ஸ்ல வர்ற ஃபோட்டான், போட்டோசிந்தசிஸ் வார்த்தைகள் எல்லாம் வந்ததா? ஆமாம், அதேதான். வாவ், ரொம்ப அழகான ஒப்பீடு. முதல் நூற்றாண்டு யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒளி அப்படிங்கிறது வெறும் இருட்ட போக்குற வெளிச்சம் கிடையாது. வேற என்ன அர்த்தம் அதுக்கு? தொடக்க நூல் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்டவர் முதல்ல படைத்தது ஒளியத்தான். பாழாய் கிடந்த இருள் சூழ்ந்திருந்த அந்த வெறுமையில ஆண்டவர் ஒளிய உருவாக்கி அந்த உலகத்தை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர்றாரு. அப்போ ஒளி என்பது உண்மை, ஒழுங்கு, ஆண்டவரின் பிரசன்னம் மற்றும் வாழ்வு. ஓ, அப்ப இயேசு தன்னை ஒளி என்று சொல்லும் பொழுது நான் தான் அந்த ஆண்டவரின் பிரசன்னம் அப்படின்னு சொல்றாரா? ஆமா, என்னை பார்க்கும்போதே நீங்க அந்த தொடக்க காலத்துல இருளை விரட்டியடித்த அதே தந்தையின் வல்லமையை பாக்குறீங்க அப்படின்னு சொல்றார். இத நான் எப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. ஒரு சின்ன ஒப்பீடு தோணுது. சூரியனுக்கும் அதிலிருந்து வர்ற கதிர்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு போல. சொல்லுங்க. இப்போ நாம மதிய நேரத்துல வெயில்ல நிக்கும்போது நம்ம மேல சூரியனோட கதிர்கள் தான் படுது. ஆனா நாம என்ன சொல்றோம்? சூரியன் என் மேல சுட்டெரிக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, நாம கதிர்களைத்தான் உணர்றோம். உண்மையிலே நாம சூரியனை தொடுறது கிடையாது. ஆனா சூரியனையும் அதோட கதிர்களையும் பிரிக்கவே முடியாது. கதிர்களை உணர்வது என்பது சூரியனையே அனுபவிப்பது போன்றதுதான். அதுபோல இயேசு என்ற ஒளியை நம்ம முழுமையா அனுபவிக்கும் போது அவர் வழியாக தந்தையான ஆண்டவரையே நாம் நேருக்கு நேர் காண்கிறோம் இல்லையா? மிக சரியான ஒரு பார்வை. அந்த சூரியனோட வெப்பமும் வெளிச்சமும் எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கோ அப்படித்தான் தந்தையும் இயேசுவும். இயேசுவை அறியும்போது நாம் தந்தையின் அன்பை, அவரின் கருணையை, அவருடைய உண்மையை நேரடியாக அனுபவிக்கிறோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனாலதான் இயேசு ரொம்ப உறுதியா சொல்றார், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் அப்படின்னு. ஆனா இங்கதான் ஒரு முரண்பாடு வருது. நீங்க சொல்ற அந்த இருள் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்குவோம். முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த மக்களுக்கு இருள்னா என்னன்னு தெரியும். அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த நவீன காலகட்டத்துல நம்ம கையில உலகமே இருக்கு. உண்மைதான், தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துச்சு. தொழில்நுட்பம், அறிவியல்னு நாம எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டோம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம நேயர்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒரு இருளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது எப்பேற்பட்ட இருள்னு நாம சிந்திக்கணும். நவீன காலத்துல நாம சந்திக்கிற இருள் ரொம்ப விசித்திரமானது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு இருள். வெளியில நாம ரொம்ப வெளிச்சமான ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி தெரியும். ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஆமா, நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கு. அதுதான். உதாரணமா, எதை நம்புறதுனே தெரியாத அளவுக்கு சமூக வலைத்தளங்கள்ல பரவி கிடக்கிற போலி செய்திகள், அதாவது ஃபேக் நியூஸ். எது உண்மை எது பொய்ன்னு பிரிக்க முடியாத ஒரு இருள் அது. கண்டிப்பா. அடுத்தது, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற எதிர்காலத்தை பத்திய பயம், ஒருவித பாதுகாப்பற்ற தன்மை. இது எல்லாமே சேர்ந்து மனுஷங்களை ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ள தள்ளி இருக்கு. இந்த மன அழுத்தம், தனிமை, இது எல்லாம் தான் இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற இருள். இந்த இருள் நம்ம சிந்தனைய முடக்கி நம்ம செயல்பட விடாம தடுத்தது. பல நேரங்கள்ல எந்த முடிவு எடுப்பது, எது சரியான பாதை அப்படின்னு தெரியாம நிறைய பேர் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இயேசுவோட வார்த்தைகள் இப்படி ஒரு ஒளியாக வந்து நம்ம குணமாக்குது. அவர் ஒளியா வரும்போது இந்த மன அழுத்தம், இந்த பயம் எப்படி விலகும்? இது ஒரு மாயாஜால மாதிரி நடக்கிற விஷயம் கிடையாது. ஒளி வந்த உடனே பயம் போய்டுன்னு நம்ம மேலோட்டமா சொல்ல முடியாது. அப்ப அது எப்படி வேலை செய்யுது? பயம் அல்லது மன அழுத்தம் எப்போ உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை நாம கட்டுப்படுத்த நினைக்கும் போதோ அல்லது பொய்யான ஒரு பிம்பத்தை உண்மைன்னு நம்பி நாம வாழும்போதுதான் அந்த அழுத்தம் வருது. ஓ, நாம பொய்ய நம்பும்போது பயம் வருது.
ஆமா, இயேசுடைய வார்த்தைகள் ஒளியாக வரும்போது அது எது நிரந்தரம், எது தற்காலிகம் அப்படிங்கிற உண்மையை நமக்கு தெளிவா காட்டுது. நம்முடைய மதிப்பு நம்முடைய பணத்திலோ பதவியிலோ மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதிலோ இல்ல, அது ஆண்டவரின் அன்பில் இருக்கிறது என்ற உண்மையை அந்த ஒளி நமக்கு உணர்த்துகிறது. வாவ்! அந்த உண்மை புரியும்போது அந்த போலி உலகத்தின் மாய விலகுது. மாய விலகும்போது பயம் தானாகவே மறைஞ்சு ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்குது. சரியா சொன்னீங்க. அந்த அமைதி கிடைக்குது அப்படிங்கிறது 100% உண்மை. இப்போ நீங்க சொல்ற அந்த உண்மையான ஒளி நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற அத்தனை குப்பைகளையும், நம்முடைய சுயநலம், பொறாமை, கோபம் எல்லாத்தையும் அதை அப்பட்டமா காட்டிடுது. ஆமா, அதே மறைக்க முடியாது. அப்போ இயேசு என்ற ஒளி நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி நம்மை தீர்ப்பிட வந்ததா, அவர் என்னை ஜட்ஜ் பண்றாரா அப்படிங்கிற கேள்வி பல நேர்களுக்குள்ள எழலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மனிதர்களுடைய இயல்பான ஒரு உளவியல் போராட்டம். தொடக்க நூல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆரம்பத்துல ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அவங்க தவறு செஞ்ச பிறகு அதே ஆண்டவர் தோட்டத்துல நடக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? இருட்டுல மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்ட். தங்களுக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வு ஆண்டவருடைய ஒளியில தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம். மனிதர்கள் எப்போதுமே தங்கள் குறைகள் தெரிந்து விடும்போது ஒளியை கண்டு பயப்படுகிறார்கள். ஆனா இயேசு அதை எப்படி அணுகுகிறார் அப்படிங்கறத யோவான் 12ஆம் அதிகாரத்துல 47வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றார். அவர் என்ன சொல்றார்? நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம அடுத்த வசனத்திலேயே இயேசு சொல்றாரு, நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று என் வார்த்தையே அது, இறுதி நாளை அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பளிக்கும் அப்படின்னு. இது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துற மாதிரியான வார்த்தைகளா இருக்கே. தீர்ப்பிட வரவில்லைன்னு சொல்லிட்டு என் வார்த்தை தீர்ப்பளிக்கும்னு சொல்றாரே, இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப ஆழமான ஒரு வலுவான கேள்வி இது. இதை நாம ஒரு சின்ன நிகழ்வு மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு இருட்டான அறையில நிறைய குப்பைகள், சிலந்தி வலைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்குவோம். சரி. நீங்க அங்கே ஒரு பிரகாசமான விளக்கை ஏத்துறீங்க. அந்த விளக்கு அந்த அறையை வெளிச்சம் போட்டு காட்டும்போது அந்த குப்பையெல்லாம் உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த விளக்கு அந்த அறையை தீர்ப்பிடுகிறதா? நீ ரொம்ப மோசமான ரூம், நீ ரொம்ப அழுக்கா இருக்க, உனக்கு தண்டனை அப்படின்னு அந்த விளக்கு சொல்லுதா? இல்லவே இல்ல. விளக்கு ஒளிய மட்டும்தான் கொடுக்குது. அந்த அறையோட உண்மையான நிலைமைய அப்படியே உள்ளபடி காட்டுது. அதான் உண்மை. அந்த விளக்கு உண்மையை உணர்த்துகிறது. இயேசுவின் வார்த்தைகளும் அப்படிதான். அது நம்முடைய இதயத்துல இருக்கும் குறைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அப்படி வெளிச்சம் வந்த பிறகு அந்த குப்பையை சுத்தம் செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஓ, அந்த வாய்ப்புக்காக தான் வெளிச்சம் வருதா? ஆமா, அதற்காகத்தான் அந்த ஒளி கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்மில் பலரும் என்ன செய்கிறோம்? அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு, ஐயோ இது என் தப்ப காட்டுது, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த வெளிச்சத்தையே அணைச்சிட்டு மறுபடியும் இருட்டிலேயே இந்த குப்பையோடையே வாழ விரும்புறோம். அடா, இது ரொம்ப சரியா பொருந்துது. ஆண்டவர் நம்மை தீர்ப்பிடுவதில்லை, அந்த ஒளியை நிராகரித்து இருளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் தீர்ப்பு தான் அது. அதைத்தான் இயேசு என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு அதுவே தீர்ப்பளிக்கும் என்று சொல்றார். ஒளி வந்துவிட்டது, நீங்கள் தான் கண்களை மூடிக்கொள்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். இது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். இன்று பலரும் திருவிவிலியத்தை ஒரு தண்டனை சட்ட புத்தகமா பாக்குறாங்க. ஒரு போலீஸ்காரர் கையில வச்சிருக்கிற லத்தி மாதிரி அதை நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பயம் வருது. கண்டிப்பா, ஆனா அது அப்படி கிடையாது. நம்மை மீட்கவே வந்திருக்கு, தண்டிக்க அல்ல அப்படிங்கறத நம்ம ஆழமா பதிய வைக்கணும். ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிற அளப்பரிய அன்பின் வெளிப்பாடுதான் அந்த வார்த்தை. ஒரு மருத்துவர் நோயாளியோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த நோயாளியை தண்டிக்கல, மாறாக அதை குணப்படுத்தத்தான் அந்த உண்மையை சொல்றார். அப்படிதான் இயேசுவும் செயல்படுகிறார். சரி, இப்போ இந்த ஒளிய, இந்த வழிகாட்டுதல இயேசு எப்படி நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கறத கொஞ்சம் பாப்போம். அந்த வார்த்தை எங்கிருந்து வருது? அவர் தானாக இதையெல்லாம் செய்கிறாரா? 49வது வசனம் இதற்கு ரொம்ப ஆழமான பதில சொல்லுது. ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார் அப்படின்னு இயேசு சொல்றார். இயேசு உலகத்தை மீட்க வந்தவர், ஆண்டவரின் மகன். அவர் நினைச்சிருந்தா இது என் சட்டம், இது என் கொள்கை, என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. ஆமா, அவர் தன்னை முன்னிலைப்படுத்தல. அவர் தன்னை முழுமையா தந்தையிடம் கையளிக்கிறார்.
தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த ஆழமான பிணைப்பு, அந்த கீழ்ப்படிதல் இங்க ரொம்ப அழகா வெளிப்படுது. இயேசுவோட தாழ்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. இந்த இடம் இன்றைய நவீன சமுதாயத்துக்கு தேவையான மிக சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருது. இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சமூக வலைத்தள காலகட்டத்தை பாருங்க. எல்லாமே நான் அப்படிங்கிற அகந்தையை சுற்றியே இயங்குது. ஓ ஆமா, சோஷியல் மீடியாவுல அதுதானே நடக்குது. எல்லாரும் தங்களை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் கருத்து, ஏன் சட்டம், ஏன் வாழ்க்கை, ஏன் உரிமை, எனக்கு தோணுனதே நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த சுயநலமான ஒரு வாழ்க்கை முறையை தான் இன்னைக்கு சுதந்திரம்னு தப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான், அது ஒரு மாயையான சுதந்திரம். ஆனா உலகத்தின் ஒளியாக வந்த இயேசுவோ தன்னை முழுமையாக தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்திக் கொள்கிறார். அந்த தாழ்ச்சி தான் அவரை ஒளியாக பிரகாசிக்க செய்கிறது. இந்த தாழ்ச்சியையும் கீழ்ப்படிதலையும் பற்றி சொல்லும்போது 50வது வசனத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பதிவு செய்றார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இங்க கட்டளை அப்படிங்கிற வார்த்தையையும் நிலைவாழ்வு அப்படிங்கிற வார்த்தையும் அவர் எப்படி இணைக்கிறார்? ஏன்னா கட்டளை அப்படின்னாலே அது ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரம்பு அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். அது எப்படி நிலைவாழ்வா மாற முடியும்? இதை நாம கொஞ்சம் வித்தியாசமா யோசித்து பார்க்கணும். நாம கட்டளைகளை எப்படி பார்க்கறோம்னா, அது நம்ம சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறோம். இப்போ ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு இயற்கையின் விதியை எடுத்துக்குவோம். ஓகே, இந்த ஈர்ப்பு விசை என் சுதந்திரத்தை பறிக்குது, நான் வானத்துல மிதக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டடத்துல இருந்து ஒருத்தர் கீழே குதிச்சா என்ன ஆகும்? அவர் சுதந்திரமாக பறக்க மாட்டார், மாறாக கீழே விழுந்து காயப்படுவார். அதாவது அந்த விதிமுறைகளை மீறுவதுதான் ஆபத்து. சரியாக சொன்னீங்க. ஈர்ப்பு விசை எப்படி நம்மை பாதுகாத்து நம் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அதே போலத்தான் தந்தையான ஆண்டவரின் கட்டளைகளும். அது நம்மை அடிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட சிறைச்சாலை விதிகள் அல்ல. அது நம்முடைய ஆன்மா சுதந்திரமாக முழுமையாக இயங்குவதற்கான கட்டமைப்பு. ரொம்ப தெளிவான உதாரணம் இது. அந்த கட்டளைகளோடு இணைந்து வாழும்போது மட்டும்தான் நம்மால் நிலைவாழ்வை முழுமையாக சுவைக்க முடியும். நிலைவாழ்வு என்பது இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற ஏதோ ஒரு ஸ்வர்க்கம் மட்டும் கிடையாது. அது இந்த பூமியிலேயே ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது தொடங்குகிற ஒரு நிம்மதியான முழுமையான வாழ்க்கை. இது ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. ஆண்டவருடைய வார்த்தைய ஒரு சுமையா பார்க்காம அதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு அரண் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இது நம்ம அன்றாட வாழ்வியலோடு பொருத்தி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம நேயர்கள் பல முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஆமா, தினமும் ஏதாவது ஒரு சவால் இருக்கும். அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்யும் இடத்துல சந்திக்கிற சவால்களாக இருக்கலாம், அல்லது நிதி சம்பந்தமான ஒரு முடிவாக இருக்கலாம். அந்த நேரத்துல என் சுய விருப்பத்தின்படி நான் முடிவெடுக்க போகிறேனா, அல்லது என்னை மீட்க வந்த ஒளியான இயேசுவின் வார்த்தைகளுக்கு தந்தையின் சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிய போகிறேனா அப்படின்னு ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா கேட்கணும். சுய விருப்பத்தின்படி நடக்கும்போது நாம் இருளில் தடுமாற வேண்டியிருக்கிறது. ஆனால் தந்தையின் சித்தப்படி நடக்கும்போது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நிலைவாழ்வின் அமைதியை நம்மால் சுவைக்க முடிகிறது. இதுதான் நற்செய்தியின் மைய கருத்து. இயேசு தன்னை வெளிச்சம் என்று சொல்வது நம்மை சுட்டிக்காட்டவோ நம்மை அவமானப்படுத்தவோ அல்ல. நாம் இருளில் விழுந்து விடாமல் நம் கையை பிடித்து வழி நடத்தவே. நாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்கத் தொடங்கும்போது நம்மை அறியாமலேயே நாமும் மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக மாறத் தொடங்குகிறோம். அடா, இது ரொம்ப அழகா இருக்கு. நாமும் மற்றவர்களுக்கு ஒளியாக மாறுகிறோம். இதுதான் நாமும் இன்னைக்கு விவாதித்த இந்த முழு பகுதியின் உச்சக்கட்டம்னு நான் நினைக்கிறேன். இருளிலிருந்து ஒளியாக வரும் இயேசு நம்மை தீர்ப்பிட அல்ல, மீட்கவே வந்த வார்த்தை மற்றும் தந்தையின் கட்டளையான நிலைவாழ்வு என பல கோணங்கள்ல நாம இன்னைக்கு விரிவாக பேசிட்டோம். நம்ம நேயர்களுக்கு ஒரு புதிய சிந்தனைய நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அந்த புதிய சிந்தனை என்ன? நாங்களும் கேட்டு ஆர்வமா இருக்கோம். நீங்க திருவிவிலியத்தை வாசிக்கும்போது ஆண்டவரின் வார்த்தை அப்படிங்கிறது ஏதோ நீங்க வாசித்து விட்டு பக்கத்தை புரத்தி செல்லும் கருப்பு வெள்ளை எழுத்துகள் அல்ல. அது உங்களுக்குள் எரியத் தொடங்கும் ஒரு தீபம். ஆமேன். இன்னைக்கு உங்க குடும்பத்திலோ, நீங்க வேலை செய்யும் இடத்திலோ, அல்லது உங்க நண்பர்கள் மட்டத்திலோ யாரோ ஒருவர் ஒரு பெரிய இருளில் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு பெரிய மன அழுத்தத்திலோ, குழப்பத்திலோ, எதை நோக்கி பயணிக்கிறோம்னு தெரியாமலோ இருக்கலாம். அவர்களுக்கு நீங்க எப்படி அந்த வெளிச்சத்தை கொண்டு செல்ல போகிறீர்கள்? நீங்க அவங்க தவறுகளை சுட்டிக்காட்டி அவங்கள தீர்ப்பிடும் பிரகாசமான லைட்டாக இருக்க போகிறீர்களா, அல்லது அவங்க இருளை அகற்றி அவங்களுக்கு அன்பையும் நம்பிக்கையும் கொடுக்கும் மென்மையான வழிகாட்டும் ஒளியாக இருக்க போகிறீர்களா?
நீங்க தான் அந்த ஒளியை சுமந்து செல்லும் கருவி. அதை எப்படி செய்ய போறீங்க? சிந்தித்து பாருங்கள். நம்மை தண்டிக்காத, மாறாக நம்மை அன்போடு மீட்கும் ஒரு ஒளியை நோக்கி திரும்புவதுதான் உண்மையான மனமாற்றம். அந்த உண்மையான ஒளியை உணர்ந்த பிறகு ஒரு மனிதன் என்ன செய்வான்? அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் வரும். உடனே போய் ஏதாவது பெரிய காரியங்களை செய்யணும்னு தோணும் இல்லையா? ஆமா, அப்படி நினைக்கிறது ரொம்ப இயல்புதான். அதத்தான் இன்றைய முதல் வாசகம் ரொம்ப அழகா விவரிக்குது. திருத்துதர் பணிகள் நூல்ல ஆண்டவருடைய வார்த்தை மேன்மேலும் பரவியது அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வெற்றியோடு அந்த பகுதி தொடங்குது. ஆமா, முந்தைய வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா யாக்கோபு வாளால் கொல்லப்படுறாரு, பேதுரு சிறையில் அடைக்கப்படுறாரு. ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப இருண்ட காலகட்டம் அது. ஆனா வசனம் 24 அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை மேன்மேலும் பரவியதுன்னு வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய மரண பயத்துக்கு மத்தியில எப்படி இந்த வளர்ச்சி சாத்தியமாச்சு? அதுதான் ஆண்டவரோட முரண்பாடான செயல்முறை. அதாவது மனுஷங்க எதை அழிவுன்னு நினைக்கிறாங்களோ அத ஆண்டவர் ஒரு விதையா மாத்துறாரு. ஏரோது மன்னன் திருச்சபை அழிச்சிடலான்னு நினைச்சான். ஆமா, திருச்சபையோட ஆணி வேற அறுத்து விடலான்னு நினைச்சுதான் யாக்கோப கொன்றான், பேதுருவ சிறையில இட்டான். எருசலேம்ல இருந்த விசுவாசிகள் பெரும் அச்சத்துல உறைஞ்சிருக்கணும். ஆனா அவங்க சிதறடிக்கப்பட்டப்போ அவங்க போன இடமெல்லாம் ஆண்டவரோட வார்த்தையை எடுத்து சென்றாங்க. ஒரு நெருப்பு அணைக்க நினைக்கும் போது பொறி பறக்கிற மாதிரி. கரெக்ட். நெருப்பு எரியும் போது அதை அணைக்க தீவிரமாக அடிச்சு நுறுக்குனா அந்த நெருப்பு பொறிகள் மேலும் பல இடங்களுக்கு பரவி பெரிய காட்டுத்தீயா மாறுமையா? அது மாதிரிதான் இதுவும். மனிதர்களோட எதிர்ப்புகள் ஆண்டவரோட வல்லமைய கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த சான்று. ரொம்ப அருமையான ஒப்புமை. இதுக்கப்புறம் வசனம் 25ல ஒரு முக்கியமான திருப்பம் வருது. பர்னபாவும் சவுலும் தங்களோட உதவி பணிகளை முடிச்சிட்டு அந்தியோக்கியாவுக்கு திரும்புறாங்க. ஆமா, மார்க்கு எனப்படும் யோவானையும் தங்களோடு கூட்டிட்டு வராங்க. எருசலேம் சிறுச்சபையோட பிறந்த வீடா இருந்தாலும் அந்தியோக்கியா ஒரு பெரிய உலகளாவிய தலைமையகமா மாறப்போகுதுங்கிறதுக்கான தொடக்க புள்ளி இதுதான். உண்மைதான். அந்தியோக்கியா நகரத்தோட முக்கியத்துவத்தை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். அதிகாரம் 13 வசனம் 1ல வர்ற அந்த தலைவர்களோட பட்டியல் உண்மையிலே என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. சொல்லுங்க, அந்த பட்டியல்ல யார் யார் இருக்காங்க? அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியோ, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பட்டியல்! ஆமா, ஒரு யூதரான பர்னபா, ஆப்பிரிக்க பின்னணி கொண்ட சிமியோன், வட ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த லூக்கியோ, அரசு குடும்பத்தைச் சேர்ந்த மனாயின், அப்புறம் சவுல். இவங்க எல்லாரும் எப்படி ஒன்னா சேர்ந்தாங்க? அதுக்கு அந்தியோக்கியா நகரத்தோட பின்னணிய புரிஞ்சுக்கணும். அன்றைய ரோம பேரரசுல அது ஒரு மிகப்பெரிய வர்த்தக மையம், கிழக்கு மற்றும் மேற்கு உலகங்களை இணைக்கிற ஒரு பாலம். ஓ, அதனால உலகத்தோட பல பகுதிகள்ல இருந்தும் மக்கள் அங்க வந்திருப்பாங்க. ஆமா, வியாபாரத்துக்காகவும் பிழைப்புக்காகவும் வந்து குவிந்தாங்க. ஆனா இவ்வளவு மக்கள் இருந்தாலும் அவங்க ஒன்னா கலந்து வாழல. கிரேக்கர்கள் ஒரு புறம், யூதர்கள் ஒரு புறம்னு தனிக்கலி பகுதிகள்ல தான் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த சுவர்களை தாண்டி இவங்க ஒன்னா சேர்ந்ததும் ஒரு பெரிய புரட்சி தான். கண்டிப்பா. சமூக, பொருளாதார, இன வேறுபாடுகளை தாண்டி அவங்க எல்லாரும் இறைவாக்கினராகவும் போதகராகவும் ஒன்றிணைந்து செயல்பட்டாங்க. இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஒரு நவீன விளையாட்டு அணி எடுத்துக்கோங்களேன். பல திறமைகளும் பின்னணிகளும் கொண்ட வீரர்கள் ஒரு பொதுவான வெற்றிக்காக இணைந்து செயல்படுறாங்க இல்லையா? ஆமா, ஒரே இலக்குக்காக விளையாடுவாங்க. அது மாதிரி மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த ஒருத்தரும் சாதாரண பின்னணி கொண்டவங்களும் ஒன்னா ஆண்டவருக்கு பணி செய்றாங்க. ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியம்? ஏரோது மன்னன் ஆண்டவராகிய இயேசுவை ஏளனம் செய்தவன். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில வளர்ந்த மனாயின் சாதாரண மக்களோட வந்து அமரும்போது அங்க அகந்த மோதல்கள், அதாவது ஈகோ பிரச்சனை வந்திருக்காதா? சவுலையே எடுத்துக்கோங்க, அவர் முன்னாடி இந்த மக்களே சிறைப்பிடித்தவராச்சே. மிக நுட்பமான கேள்வி இது. மனித இயல்புப்படி பார்த்தா இவங்க ஒரே அறையில 5 நிமிஷம் கூட அமைதியா இருந்திருக்க முடியாது. ஒரு பெரிய ஈகோ மோதல் வெடிச்சிருக்கணும். ஆனா அவங்க அதை எப்படி கையாண்டாங்கன்றதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான செயல்முறை இருக்கு. என்ன அது? அதுதான் சிலுவையின் நிழல். சிலுவைக்கு முன்பாக மனிதர்களோட எல்லா பதவிகளும் அதிகாரங்களும் அடிமட்டத்திற்கு வந்துருது. மனாயின் அரண்மனையில் வளர்ந்திருந்தாலும் இயேசுவின் அன்பை உணர்ந்தபோது அந்த அரச வாழ்வு அவருக்கு ஒரு குப்பையா தெரிஞ்சிருக்கணும். சவுலுக்கும் அதே நிலைமைதான். அவங்க தங்களை ஒரு சமூக அமைப்பா பார்க்கல. ஆமா, அவங்க தங்களை ஒரே உடலோட உறுப்புகளா பார்த்தாங்க. இத ஒரு உலைக்களத்துக்கு ஒப்பிடலாம்.
பல வகையான இரும்புகள் உலைக்களத்திற்குள் வீசப்படும்போது அந்த கடுமையான வெப்பம் வேறுபாடுகளை உருக்கி அனைத்தையும் ஒரே திரவமா மாற்றிவிடுகிறது. ரொம்ப அழகான விளக்கம். அதே போல தூய ஆவியாரின் அக்னி அவங்களோட வேறுபாடுகளை உருக்கி ஒரே சிந்தனை கொண்டவர்களா மாத்திருச்சு. சரி, இவ்வளவு வேறுபட்ட தலைவர்கள் உன்னா சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க தங்கள் கடந்த கால பெருமைகளை பேசி பொழுதை கழிக்கல. அதிகாரம் 13 வசனம் 2 மிக தெளிவா சொல்லுது. அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம் பேசினார். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது. அவங்க சும்மா இருந்தப்போ ஆண்டவர் பேசல. ஆமா, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செஞ்சுகிட்டே இறைவனின் திருவுளத்தை அறிய தங்களை அர்ப்பணித்திருந்தாங்க. இங்க நோன்பு என்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, உலகப் பற்றுகளிலிருந்து விடுபட்டு ஆன்மாவின் பசியை தூண்டுவதாகும். இதையே நான் ஒரு நவீன ஒப்புமையோட சொல்ல விரும்புறேன். ஒரு ரேடியோவை சரியான அலைவரிசைக்கு, அதாவது ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ற மாதிரி. சிறப்பான உதாரணம். நோன்பு மற்றும் தொடர்ச்சியான வழிபாடு என்பது நம் மனதை ஆண்டவரோட அலைவரிசைக்கு திருப்புவது போலாகும். நம்ம பார்வையாளர்கள் யோசிக்கணும், இன்றைய நவீன உலகில் உள்ள இந்த கவனச்சிதறல்களுக்கு மத்தியில நாம் எப்படி இந்த டியூனிங் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்வது? இது ஒரு சவாலான கேள்விதான். ஆனா அந்த மனக்குவிப்பு ரொம்ப முக்கியம். இன்றைய இளைஞர்கள் தங்களோட கரியர், எதிர்காலம் பத்தி எக்கச்சக்கமான மன அழுத்தத்துல இருக்காங்க. நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை என்ன ஆகும்னு தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது ஒரு விடுதலையை தரும். ஆனா கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து நோம்பிருந்து, ஆண்டவரே நீர் எனக்காக என்ன பணிக்காக என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்னு கேட்கிற பக்குவம் வந்தா அந்த பதற்றம் எல்லாம் காணாம போயிடும். அந்த அமைதியில தான் தூய ஆவியாரோட குரல் மிக தெளிவாக ஒலிக்குது. அவர் சொல்றத கவனிங்க. பர்னாபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென்ன நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள். இது ஏதோ ஒரு பொதுவான அழைப்பு இல்ல, ரொம்ப குறிப்பான அழைப்பு. ஆண்டவர் எப்போதுமே தகுதியானவர்களை தேடி அழைப்பதில்லை, அழைப்பவர்களை தகுதிப்படுத்துகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஏற்கனவே சிறந்த தலைவர்களா இருக்கிறவங்களே அவர் தேர்ந்தெடுக்கிறாரே. ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்தியோக்கியா திருச்சபை இப்பதான் ரொம்ப சிறப்பா வளர்ந்து வருது. அதை வழிநடத்த பர்னபா, சவுல் மாதிரி சிறந்த தலைவர்கள் அங்க கண்டிப்பா தேவை. அப்படி இருக்கப்போ அவங்கள பிரிச்சு அனுப்புனா திருச்சபையோட நிலைமை என்ன ஆகும்னு மத்த தலைவர்களுக்கு கவலை வந்திருக்காதா? மனித இயல்புப்படி பார்த்தா சிறந்த மனிதர்களை நம்ம இறுக்கி பிடிச்சுப்போம். இவங்க எங்களுக்கு மட்டும்தான் வேணும்னு ஒரு சுயநலம் வரும். ஆனா அந்தியோக்கியா திருச்சபை இறைவனோட பெருக்கத்தின் விதியை தெளிவா புரிஞ்சிருந்தது. பெருக்கத்தின் விதியா? ஆமா, ஆண்டவர் ஒருவரை உங்களிடமிருந்து எடுக்கிறாருன்னா அவர் உங்களை வெறுமையாக்க போவதில்லை. மாறா உலக அளவுல ஒரு பெரிய நன்மையை கொண்டு வர போறாருன்னு உங்களுக்கு தெரியும். சிறந்த தலைவர்கள் அனுப்பி வைப்பதன் மூலம் அந்தியோக்கியா திருச்சபை நலிவடையல, நற்செய்தி அறிவிப்பு பணியின் தாய் வீடா உருவெடுத்துச்சு. இது இன்றைய திருச்சபைகளுக்கும் நம்ம பார்வையாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். சரி, அழைப்ப கேட்ட உடனே அவங்க உடனடியா செயல்பட்ட விதத்தை அதிகாரம் 13 வசனம் 3ல பாக்குறோம். மீண்டும் நோன்பிருந்து ஆண்டவரிடம் வேண்டி தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். எந்த தயக்கமும் இல்லாம கீழ்ப்படுகிறாங்க. இங்க கைகளை வச்சு ஆசிர்வதித்து அனுப்புவது ரொம்ப கவனிக்கத்தக்கது. யூத மரபில் ஒருவரின் மீது கைகளை வைப்பது ஒரு ஆழமான அதிகார பரிமாற்றம். வெறும் ஒரு சடங்கு கிடையாது. கண்டிப்பா இல்ல. நாங்கள் உங்களோட இருக்கிறோம், உங்களுடைய இந்த புதிய பயணத்தின் பாரத்தை நாங்களும் சுமக்கிறோன்னு முழு சமூகமும் ஒரு மனதா ஆதரவு தெரிவிக்கிறது தான் அது. அவங்க போற வழியில கப்பல் உடையலாம், பல ஆபத்துகள் வரலாம். அந்த கடுமையான இருண்ட நேரங்கள்ல இந்த தலைவர்கள் கைகளை வைத்து ஜெபித்த அந்த வெப்பம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக நங்கூரமா இருந்திருக்கும். நாம் தனியா இல்லங்கிற தைரியத்தை கொடுத்திருக்கோம். உண்மைதான். இப்ப அவங்க எங்க போறாங்கன்றத வசனங்கள் 4 மற்றும் 5 விவரிக்கிறது. தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்று அங்கிருந்து சைப்ரஸ்க்கு கப்பல் ஏறினாங்க. இங்க நாம 2 விஷயங்களை நுட்பமாக கவனிக்கணும். ஒன்னு, மனிதர்களால் அனுப்பி வைக்கப்பட்டாலும் அவர்களை உண்மையாக வழி நடத்துவது தூய ஆவியார்தான். ஆமா. 2வது விஷயம் என்ன? 2வது, அவங்க சைப்ரஸ் தீவுக்கு பயணம் செய்றாங்க. சைப்ரஸ் என்பது பர்னபாவின் சொந்த ஊர் இல்லையா? முற்றிலும் அறிமுகம் இல்லாத ஒரு இடத்திற்கு செல்லாமல் பரிச்சயமான ஒரு இடத்திலிருந்து தொடங்குவது ஏன்? இது இறைவனின் திட்டமா அல்லது மனிதனின் வசதிக்காக செய்யப்பட்டதா? இது இறைவனின் திட்டமும் மனிதனின் நடைமுறை வியூகமும் இணைந்த ஒரு மிகச்சிறந்த கலவை.
தூய ஆவியார் அழைத்தாலும் அவங்க எங்க போறதுன்னு தெரியாம பயணிக்கல. பர்னபாவுக்கு சைப்ரஸ் கலாச்சாரம், அங்க இருக்கிற யூதர்களோட தொழுகை கூடங்கள் எல்லாம் அத்துப்படி. ஆண்டவர் ஒரு புதிய பணியை தொடங்கும்போது நம்ம கிட்ட உள்ள இயற்கை வளங்களையும் அனுபவங்களையும் ஒரு தளமா பயன்படுத்திக்கிறாரு. ஓ, அப்போ இறைவனின் அழைப்பும் மனிதனின் நடைமுறை தொடர்பு வலைப்பின்னலும் இணையும்போது நற்செய்தி வேகமா பரவுது. ஆமா, சாலமை நகருக்கு வந்து தொழுகை கூடங்கள்ல கடவுளின் வார்த்தையை அறிவித்தது அந்த பரிச்சயமான தளம் அவங்களுக்கு எவ்வளவு உதவியது என்பதை காட்டுது. இந்த நவீன உலகத்திற்கு ரொம்ப பொருத்தமான ஒரு செய்தி. ஆண்டவர் நம்மை அழைக்கும்போது நம்முடைய அனுபவங்களையும் திறமைகளையும் அவர் ஒருபோதும் வீணடிப்பதில்லை. ஆனா இந்த வசனத்தோட இறுதியில யோவானை தங்கள் உதவியாளர்கள் கொண்டிருந்தார்கள்னு ஒரு வரி வருதே. ஆமா, மார்க்கு எனப்படும் யோவான். பர்னபாவும் சவுலும் மாபெரும் ஆன்மீக தலைவர்கள், இறைவாக்கு உரைப்பவர்கள். அவர்களுக்கு ஏன் ஒரு உதவியாளர் தேவைப்பட்டார்? அந்த காலத்துல கப்பல் பயணம்லாம் ரொம்ப கஷ்டம். புயல், கடற்கொள்ளையர்கள் ஆபத்துலாம் இருந்துச்சு. புதிய நகரங்கள்ல நடைமுறை ஏற்பாடுகளை செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. பழைய ஏற்பாட்டு சுருள்களை, அதாவது திருவிவிலியத்தை தூக்கிச் செல்வது கடினமா இருந்திருக்கும். ஆமா, பர்னபாவும் சாவுலும் எவ்ளோ பெரிய தலைவர்களா இருந்தாலும் தங்களுக்கு நடைமுறை உதவிகள் தேவை என்பதை உணரும் அளவிற்கு கடமை உணர்வும் தாழ்ச்சியும் கொண்டவங்களா இருந்தாங்க. எந்த ஒரு இறைப்பணியும் தனி மனிதனால் நடந்து விடாது. ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதன் அவசியத்தை இது நமக்கு உணர்த்துகிறது. நாம எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மற்றவர்களோட உதவி நமக்கு தேவை. கண்டிப்பா. திருத்தூதர் பணிகள் நூல் வெறும் கடந்த கால பதிவல்ல, அது இன்றும் செயல்படும் தூய ஆவியாரின் செயல்முறைக்கான ஒரு வரைபடம். நிச்சயமாக. பர்னபாவும் சவுலும் தங்களின் பாதுகாப்பான அந்தியோக்கியா நகரை விட்டு புதிய சவால்கள் நிறைந்த சைப்ரஸ்க்கு கப்பலேறினார்கள். ஆண்டவர் இன்று உங்களை எந்த புதிய சைப்ரஸ்க்கு கப்பலேறச் சொல்கிறார்? உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த முதல் படி என்னவாக இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். சிறப்பான சிந்தனை. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தூய ஆவியாரால் அழைக்கப்பட்டு செல்பவர்கள் உலகெங்கும் செல்லும் போதுதான் இன்றைய திருப்பாடல் 67 வரிகள் எப்படி உண்மையாகுதுன்னு நாம பார்க்க முடிகிறது. ஆமா, திருப்பாடல்கள் 67 பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகச்சிறந்த உலகளாவிய அழைப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம முதல்ல அந்த முதல் 2 வசனங்களை கவனிக்கலாம். சரி, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. இது முதல் வசனம். அடுத்ததாக, அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும், பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் என்று 2வது வசனம் சொல்லுது. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் நிச்சயமா இந்த எண்ணம் வரலாம். என்ன முரண்பாடு சொல்லுங்க? முதல் வசனத்தை படிக்கும்போது இது ரொம்ப சுயநலமான ஒரு ஜெபமாக தெரியலையா? யதார்த்தமா யோசிச்சு பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு. பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்ல உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கு, வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்கு. ஆமா, இதெல்லாம் நம்ம எல்லாரும் சந்திக்கிற விஷயங்கள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நாம முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஆசீர் வழங்கு, என் குடும்பத்தை பாதுகாத்து அப்படின்னு நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளதானே ஜெபிக்கிறோம். அதுதானே மனித இயல்பு. உண்மைதான், நீங்க சொல்றது ரொம்ப யதார்த்தமான விஷயம். இப்படி நமக்காக மட்டுமே கேட்டு பழகிய நமக்கு இந்த முதல் வசனம் ரொம்ப சாதாரணமாவும் கொஞ்சம் சுயநலமாவும் தெரியுதே. இது எப்படி சரியாகும்? நீங்க சொல்ற அந்த போராட்டங்கள் எல்லாமே ரொம்ப உண்மையானவை. மனித இயல்புல நம்ம முதல்ல நம்ம தேவைகளை தான் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனா திருவிவிலிய பின்னணியில இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, முதல் வசனத்தை மட்டும் தனியா எடுத்து படிக்க கூடாது. ஓ, அதோட தொடர்ச்சியா நாம கவனிக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, அதோட நோக்கத்தை 2வது வசனம் முழுமைப்படுத்துது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மூலமொழி வார்த்தையை நம்ம கவனிக்கணும். திருமுக ஒளியை வீசுவீராக அப்படின்னு வசனத்துல வருது இல்லையா? அந்த இடத்துல எபிரேய மொழியில பானிம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பானிம் அப்படின்னா வெறுமன முகம் அப்படின்னு அர்த்தமா, இல்ல வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? முகம் அப்படிங்கறத தாண்டி அது பிரசன்னம் அல்லது நேரடியான கவனம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் உங்களை பார்த்து தன் முகத்தை திருப்புகிறார் அப்படின்னா அவர் தன்னுடைய முழு அன்பையும் முழு கவனத்தையும் உங்களுக்கு கொடுக்கறாருன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். கண்டிப்பா, அது அவருடைய செயலில் உள்ள உயிரோட்டமான அன்பை குறிக்கிறது. சரி, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏன் நமக்கு கொடுக்கணும்? அதை நாமே வச்சுக்கவா? இல்ல, அதுக்கான காரணமும் விளைவும் தான் 2வது வசனத்துல இருக்கு.
அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் அப்படின்னு வருது. அதாவது ஆண்டவர் நமக்கு ஆசைய வழங்குறது, நாம அதை நமக்குள்ள ஒரு பெட்டில பூட்டி வச்சுக்கல்ல, நாம ஒரு கண்ணாடி போல செயல்படணும். ஓ, அப்போ நாம அந்த ஒளிய சொந்தமா உற்பத்தி செய்யல, நம்ம மேல படுற ஆண்டவரோட ஒளிய நாம பிரதிபலிக்கிறோம், அப்படிதானே? 100% உண்மை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வேலை, உங்களுக்கு கொடுக்கிற பொருளாதாரம், உங்களுக்கு கொடுக்கிற அமைதி எல்லாமே மற்றவர்களுக்கு அவருடைய மீட்பை உணர்த்துகிற ஒரு சாட்சியாக மாறணும். ஆனா இத பிராக்டிக்கலா செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா அதை வச்சு நம்ம வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் தான் நாம முதல்ல யோசிப்போம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய சவால். இன்றைய நவீன உலகத்துல இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சவால் தான். நீங்க ஜெபிக்கும்போது எவ்வளவு குறுகிய வட்டத்துல ஜெபிக்கிறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஆமா, நம்ம ஜபங்கள் பல நேரங்கள்ல ரொம்ப சுயநலமா தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னா அந்த பதவியின் மூலமா எப்படி நீங்க மத்தவங்களுக்கு நேர்மையான முறையில உதவலான்னு யோசிக்கிறீங்களா? நீங்க வாங்குற ஆசீர்வாதம் அடுத்தவங்களுக்கு பயன்படும் போதுதான் அதோட முழுமையான அர்த்தம் வெளிப்படுது. ரொம்ப ஆழமான சிந்தனை. இதை தாண்டி அடுத்தது என்ன சொல்றாரு திருப்பாடலாசிரியர்? இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போதுதான் அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பிரதிபலிக்கும் போது என்ன நடக்கும், உலகம் எப்படி ரியாக்ட் பண்ணும், அதுதான் அடுத்த வசனங்கள்ல வருது. ஓ, அந்த வெளிச்சத்தை பார்த்து உலகத்தின் மனநிலை எப்படி மாறும்னு சொல்றாரா? ஆமாம், 4வது வசனம் சொல்லுது, வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக, ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இதை தொடர்ந்து பல்லவியாக, கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக, மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக அப்படின்னு ஒரு மாபெரும் அழைப்பு எடுக்கப்படுது. இது ரொம்ப புதுமையான ஒரு பார்வையா இருக்கு. கொஞ்சம் இன்றைய அரசியல் சூழலோட இதை ஒப்பிட்டு பாருங்களேன். சரி, எப்படி ஒப்பிடுறீங்க? உலகத்துல எந்த ஒரு நாட்டு தலைவரா இருந்தாலும் அவர் தன் நாட்டு மக்களுடைய நலனுக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பார். தன் நாட்டு மக்களுக்கு வரி சலுகை கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் நினைப்பார். ஆமா, அதுதான் உலக வழக்கம். அண்டை நாட்டுக்காரங்க நம்ம தலைவரை பார்த்து பாடணும்னு எந்த நாடும் எதிர்பார்க்காது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுடைய திருப்பாடலா இது இருந்தாலும் வேற்று நாட்டினர் ஆண்டவரை போற்றி பாடணும்னு சொல்லிருக்கு. பிற இனத்தார் ஏன் இஸ்ரேலின் ஆண்டவரை பார்த்து மகிழ்ச்சி அடையணும்? ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா ஆண்டவருடைய ஆட்சி மனிதர்களுடைய ஆட்சியை போன்றதல்ல. அவர் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கோ, ஒரு மொழி பேசுற குழுவுக்கோ, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ மட்டும் சொந்தமானவர் இல்ல. ஓ, அவர் முழு உலகத்துக்கும் சொந்தமானவர். கண்டிப்பா. உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது. இது எதனால சாத்தியமாகுதுன்னா, அவர் நேர்மையுடன் ஆளுகின்றீர். இந்த நேர்மைக்கு எபிரேய மொழியில ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு. அதுதான் மிஷோர். மிஷோர் அப்படின்னா என்ன சொல்றது? வெறும் நியாயம் மட்டும்தானா? இல்ல, அதுக்கும் மேல. மிஷோர் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமத்துவமான ஒரு தளம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆங்கிலத்துல லெவல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல. அதாவது மலைகளோ பள்ளத்தாக்குகளோ இல்லாத ஒரு சமவெளி மாதிரி. சரியா சொன்னீங்க. மனித ஆட்சியாளர்கள் ஓரவஞ்சனை செய்யலாம், தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு சலுகைகள் காட்டலாம். ஆனா ஆண்டவருடைய ஆட்சி மிஷோர், முற்றிலும் நேர்மையானது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு விளையாட்டு போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோ. கண்டிப்பா. இப்போ கால்பந்து போட்டியில ஒரு நடுவர், அதாவது ரெஃபரி இருக்காரு. சரி. அவர் எந்த அணிக்கும் சார்பா செயல்படாம விதிமுறைகளை சரியா பாரபட்சமில்லாம கடைபிடிச்சா அது 2 அணிக்குமே ஒரு சமமான தளம். உள்ளூர் அணியா இருந்தாலும் சரி, வெளியூர் அணியா இருந்தாலும் சரி, தவறு செஞ்சா பெனால்டி கொடுப்பார். கரெக்ட். அந்த மாதிரி ஒரு நடுநிலையான சமமான தளம் தான் இந்த மிஷோ, அப்படிதானே? மிகச்சரியான உதாரணம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்னு நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்தாலே அங்க ஒரு பிரிவு வந்துடுது. இவங்க நம்ம ஊருக்காரங்க, அவங்க வெளியூருக்காரங்க, இவங்க நம்ம மொழி, அவங்க வேற மொழி அப்படின்னு எத்தனையோ பிரிவுகள். ஆமா, அது ரொம்ப வருத்தமான ஒரு யதார்த்தம். அவங்க நம்மள சேர்ந்தவங்க இல்ல அப்படிங்கிற எண்ணம் நம்மில் பலருக்கு ஆழமா இருக்கு. நம்ம வேலை செய்யற இடத்துலயே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு உதவியும் தெரியாதவங்களுக்கு ஒரு அலட்சியமும் காட்டுவோம். நிச்சயமா. ஆனா ஆண்டவரோட மிஷோர் அப்படிங்கிற ஆட்சி அனைவரையும் சமமாக பார்க்குது. நாமும் அப்படிதான் இருக்கணும்.
நாம ஆண்டவரின் பிள்ளைகளாயிருந்தா நாமும் மற்றவங்களை எந்த பாகுபாடுமின்றி நேசிக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்மால முடிஞ்ச சமத்துவத்தை, அதாவது அந்த லெவல் கிரவுண்ட நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கறத இது வலியுறுத்துது. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. இந்த மாதிரி பாரபட்சம் இல்லாத சமத்துவமான ஆட்சியை காணும்போது மக்கள் எப்பேற்பட்ட மனநிலைக்கு வராங்க அப்படிங்கறத இந்த திருப்பாடலின் இறுதி வசனம், அதாவது 7வது வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த இறுதி வசனம் என்ன சொல்லுது? கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக, உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு மறுபடியும் ஒரு சின்ன நெருடல் வருது. என்ன நெருடல்? இதுவரைக்கும் நாம பேசுனது எல்லாமே ஆசீர்வாதம், திருமுக ஒளி, சமத்துவம், உலகமே மகிழ்ச்சியில பாடுறது அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு கடைசி வசனத்துல அவருக்கு அஞ்சுவராக அப்படின்னு எல்லாரையும் பயப்பட சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். அன்பு செலுத்துற ஒரு நல்ல ரெஃபரி மாதிரி இருக்கிற ஆண்டவரை பார்த்து நாம ஏன் பயப்படணும்? இந்த சந்தேகம் ரொம்ப இயல்பானதுதான். ஏன்னா நாம பயம் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு தப்பான கோணத்துல புரிஞ்சு வச்சிருக்கோம். நம்மள தண்டிப்பார், நம்மள அழிச்சிடுவார் அப்படின்னு நினைக்கிற ஒரு பயம் அது கிடையாது. ஓ, அப்போ அது எந்த மாதிரியான பயம்? திருவிவிலியத்துல கூறப்படும் அஞ்சுதல் அல்லது இரையச்சம் என்பதற்கு எபிரேய மொழியில ஈரா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த ஈரா அப்படிங்கிறது தண்டனையை கண்டு நடுங்கும் பயம் அல்ல. அது ஒரு ஆழமான மரியாதை, ஒருவித பிரமிப்பு கலந்த ஆச்சரியம். பிரமிப்பு கலந்த ஆச்சரியம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி ஒப்பிட்டு பாக்குறது? கொஞ்சம் உதாரணம் சொல்ல முடியுமோ? இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க குற்றாலத்திலேயோ அல்லது நயாகராவிலேயோ ஒரு பிரம்மாண்டமான அருவியை பார்க்க போறீங்க. பல 100 அடி உயரத்திலிருந்து லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பயங்கர சத்தத்தோட கீழே குட்டுது. அத கற்பனை செய்யும் போதே ஆச்சரியமா இருக்கு. அதோட சாரல் உங்க முகத்துல படுது. அந்த விளிம்புல நின்னு அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒருவித நடுக்கம் கலந்த பிரமிப்பு ஏற்படும் இல்லையா? அது அந்த அருவி உங்களை அடிச்சிட்டு போயிடுங்கிற பயம் கிடையாது. ஆமா, அதோட பிரம்மாண்டத்தை பார்த்து ஏற்படுற ஒரு பரவசமான மரியாதை. மிகச்சரி. அல்லது இருண்ட வானத்துல திடீர்னு தோன்ற ஒரு மிகப்பெரிய வானவில்லை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற ஒரு மெய்சிலிருப்பு. அது போலதான் இதுவும். ஓ, இப்போ புரியுது. ஆண்டவர் இவ்ளோ பெரிய உலகத்தையும் அதிலுள்ள எல்லைகளையும் தன் எல்லையற்ற அன்பாலும் நேர்மையாலும் ஆளுகிறார் என்பதை ஒரு மனிதன் முழுமையாக உணரும்போது அவனுக்குள் தானாகவே ஒரு பயபக்தி, ஒரு ஈரா உருவாகும். ரொம்ப அழகான உதாரணம். அந்த அருவியின் பிரம்மாண்டத்தை பார்த்து ஏற்படுற அந்த மரியாதை தான் இரையச்சம். இத கேட்கும்போது உங்களுக்கும் அந்த உணர்வு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆக இந்த ஒட்டுமொத்த திருப்பாடலும் ஒரு முழுமையான சுழற்சியாக தொடங்கிய இடத்துக்கே வந்து ஆழமா முடிகிறது. ஆமா, ஆண்டவர் முதல்ல நமக்கு ஆசிர்வாதம் கொடுக்கிறார், தன் திருமுக ஒளிய நம்ம மேல வீசுகிறார். நாம அந்த ஆசிர்வாதத்தை நம்ம வாழ்க்கையின் மூலமா, நம்ம செயல்கள் மூலமா உலகத்துக்கு பிரதிபலிக்கிறோம். உண்மைதான். அந்த வெளிச்சத்தை பார்த்து உலகம் ஆண்டவரை பற்றி அறிஞ்சுக்குது. அவர் பாரபட்சம் இல்லாதவர், மீஷோரா ஆளுகிறவர் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியில பாடுது. இறுதியாக அவருடைய அன்பின் பிரம்மாண்டத்தை பார்த்து, அந்த அருவியை பார்த்து பிரமிக்கிற மாதிரி மரியாதையுடன் அஞ்சுகிறது. இது எவ்வளோ அழகான ஒரு பயணம்! நிச்சயமா. இந்த முழுமையான பயணத்தை நம்ம உணரும்போது நம்ம ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். அது என்ன மாற்றம்னு சொல்றீங்க? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய ஜெபம் எந்திரத்தனமா மாறிடுச்சு. ஏதோ மனப்பாடம் செஞ்சதை ஒப்பிக்கிற மாதிரியும் லிஸ்ட் போட்டு கேக்குற மாதிரியும் தான் இருக்கு. ஆமா, நம்ம நிறைய நேரம் அப்படிதான் ஜெபிக்கிறோம். நாம அந்த பிரம்மாண்டமான ஆண்டவரை ஆழமான மரியாதையோடு அந்த இராவோடு அணுகிறோமா, இல்ல சும்மா கடமைக்கு ஜெபிக்கிறோமா அப்படிங்கறத இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தங்களை சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ரொம்ப சரியான கேள்வி. இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆசிர்வாதம் அப்படிங்கிறது ஒரு தேக்கம் கிடையாது. கரெக்ட். அது ஒரு குட்டைய போல ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற தண்ணீர் இல்ல. அது மத்தவங்களுக்கு பாய்ந்து செல்ல வேண்டிய ஒரு நதி. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற உடல் நலம், அறிவு, திறமை எல்லாமே உலகத்தின் எல்லை வரை பாய்ந்து செல்வதற்கான ஒரு ஊற்றுதான். ஆமா, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சிந்தனைக்கான ஒரு சவாலை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, அந்த சவால் என்ன? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்க அலுவலகத்துல உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு அல்லது உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா ஆண்டவரை அறியாதவங்களுக்கு, ஒருவேளை நீங்க வாழுற வாழ்க்கை மட்டும்தான் அவங்க படிக்கிற ஒரே திருவிவிலியமாக இருக்கலாம். அப்படி என்றால் உங்க வாழ்க்கைய பார்த்து, உங்களுடைய சமத்துவமான நேர்மைய பார்த்து மத்தவங்க ஆண்டவரை போற்றி புகழும் அளவுக்கு உங்ககிட்ட ஆண்டவரின் திருமுக ஒளி வீசுகிறதா? நீங்க ஒரு நல்ல கண்ணாடியா இருக்கீங்களா?
இதை இன்னைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. ரொம்பவும் சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி. நாம் ஒவ்வொருவருமே நமக்குள் கேட்க கொண்டே வேண்டிய கேள்வி எது? இந்த உலகளாவிய மாற்றத்தை பத்தி பேசும்போது திருத்தந்தை பெனடிக்ட் 16 அவர்களின் ஆழமான வார்த்தைகளை நாம இங்க நினைவு கூறுவது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் என்ன சொல்றாரு? இயேசு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இந்த நுகம் அப்படிங்கிற வார்த்தையை நாம சரியா புரிஞ்சுக்கணும். நுகம் என்பது விவசாயத்துல 2 மாடுகளை ஒன்றாக இணைக்க பயன்படும் ஒரு மரச்சட்டம். அது மாடுகளை ஒடுக்குவதற்காக அல்ல, 2 மாடுகளும் சேர்ந்து சமமாக பாரத்தை சுமந்து ஒரே திசையில பயணிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. சரியா பிடிச்சிட்டீங்க. இயேசு என் நொகம்னு சொல்லும்போது அவர் நம்மை மட்டும் தனியா பாரத்தை சுமக்க சொல்லல. நொகத்தோட ஒரு பக்கத்துல நாம இருந்தா இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் நம்மோட சேர்ந்து நம் வாழ்க்கையின் பாரத்தை சுமக்கிறார். வாவ்! நொகத்தோட ஒரு பக்கத்துல நாம, இன்னொரு பக்கத்துல இயேசு, அந்த பாரத்தையே அவர் நம்மோட சேர்ந்து சுமக்கிறார் அப்படிங்கிற புரிதல் அந்த உருவகத்தையே முழுமையா மாத்திடுது. ஆமா, இது மனிதர்களை ஒடுக்குகிற பாரம் அல்ல, மாறாக இது அவர்களை உயர்த்துகிற அன்பின் சட்டம். உண்மையிலே அது அன்பின் நுகம்தான். ஆனா இதோட மறுபக்கத்தை பார்த்தோம்னா இன்றைய நவீன சமூக பிரச்சனைகள் நம்ம ரொம்ப யோசிக்க வைக்குது. என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்றீங்க? ஒரு பக்கம் பசி, வறுமை, அநீதி இதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு இருக்கு. அதுதான் போலியான நல்வாழ்வு. ஓ, அந்த ஃபால்ஸ் வெல்பீயிங். ஆமா, வெளியில பார்க்க எல்லாமே ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை, காசு பணம் எல்லாம் இருக்கும். சமூக வலைத்தளங்கள்ல எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற புகைப்படங்களை போடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான தனிமை, மன அழுத்தம் இருக்கும். அதுதான் இந்த போலியான நல்வாழ்வு மனிதர்களை எப்படி அழிக்குது. இந்த காயங்களுக்கு உண்மையான மருந்து என்ன? திருத்தந்தை இதுக்கு என்ன சொல்றாரு? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த போலியான நல்வாழ்வு மனிதனை ஒரு வித திமிரான மனப்பான்மைக்கு கொண்டு போயிடுது. எப்படியாவது அடுத்தவங்களை விட தாங்கள் உயர்ந்தவங்கன்னு காட்டிக்கணுங்கிற கட்டாயம். ஆமா, வெற்றிக்காக எந்த விலையே கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அடுத்தவங்களை மிதித்து முன்னேறலாம், நம்ம சுயநலத்துக்காக இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் எப்படி வேணாலும் நாசம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மூர்க்கத்தனமான ஆக்கிரமிப்பு மனநிலை இன்னைக்கு பெருகிடுச்சு. இது ஒரு விதமான வன்முறை. இதுக்கு திருத்தந்தை என்ன தீர்வு சொல்றாரு? திருத்தந்தை பெனடிக்ட் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, இந்த வன்முறையையும் திமிரையும் நம்ம முழுமையா கைவிடணும். அதுக்கு பதிலாக நியாயமான மென்மையை நம்ம ஏற்கணும். ஓ, நியாயமான மென்மை. ஆமா, கடவுளின் அன்பிலிருந்து பிறக்கும் சகோதர அன்பு மட்டும்தான் மனித குலத்தோட இந்த ஆழமான உளவியல் காயங்களை ஆற்றும் மருந்து. நியாயமான மென்மை, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா மென்மை அப்படின்னாலே அது ஒரு பலவீனம்னு தான் இந்த கார்ப்பரேட் உலகம் நினைக்குது. ஆமா, சாதுவா இருந்தா ஏமாளின்னு முத்திர குத்திடுவாங்க. ஆனா நீங்க சொல்றது பார்த்தா இந்த மென்மை அப்படிங்கிறது பலவீனமே கிடையாது. அதிகார துஷ்பிரயோகங்களை எதிர்க்கும் உண்மையின் வல்லமையே இந்த மென்மைதான். ஒருத்தரோட மூர்க்கத்தனத்தை இன்னொரு மூர்க்கத்தனத்தால அடக்கிறத விட அன்பாலும் பொறுமையாலும் நியாயமான மென்மையாலும் அடக்குவதுதான் உண்மையான மனமாற்றத்தை கொண்டு வரும். மிகச்சரி. நீங்க சொல்ற அந்த உண்மையின் வல்லமை எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையில நடைமுறையா மாறுது, அவரோட திமிரை ஆண்டவரோட ஒளி மாற்றுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல நிகழ்வு தேவைப்படுது. கண்டிப்பா அதை விளக்குறதுக்கு என்கிட்ட ரொம்பவே தொடர்புடைய ஒரு அழகான ஸ்டோரி இருக்கு. ஓ, சொல்லுங்க, கேட்போம். ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ஒரு உயர்ந்த பதவியில இருந்த ஒரு நபர் இருந்தார். அவரோட ஒரே குறிக்கோள் அந்த வருஷத்தோட டார்கெட்டை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த மூர்க்கத்தனமான மனநிலை. ஆமா, அதுக்காக அவர் சக மனிதர்களை பத்தியோ தன்னோட டீம்ல வேலை செய்யறவங்களோட உணர்வுகளை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்படல. திமிரோடும் அதிகாரத்தோடும் எல்லாரையும் அடக்கி ஆண்டார். ராத்திரி 2 மணிக்கு கூட தன்னோட ஊழியர்களுக்கு இமெயில் அனுப்பி உடனே பதில் வரலனா காலையில அவங்கள ரொம்ப கடுமையா பேசுவார். இது ஒரு விதமான வன்முறை தானே? ஆமா, வெளியில பார்க்க அவர் ரொம்ப பெரிய ஆள், பல சொத்துக்களுக்கு அதிபதி, சமூக வலைத்தளங்கள்ல அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவிங் இருந்தது. ஆனா இது எல்லாமே ஒரு போலியான நல்வாழ்வுதான் அவருக்கு உள்ளூர தெரிஞ்சிருந்தது. எப்பவும் பதற்றத்திலேயே இருந்திருப்பார் போல. கண்டிப்பா. அடுத்தவங்க தங்களை முந்திடுவாங்களோங்கிற பயம், ராத்திரி தூங்குறதுக்கு மாத்திரைகள், காலையில வேலை செய்ய காஃபி மேல காஃபி, குடும்பத்துல யாரு கூடயும் சரியா பேச முடியாத அளவுக்கு பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளானார். அவரோட கோபத்தால குடும்ப உறவுகளும் அவரை விட்டு விலகி போச்சு. கடைசியில என்ன ஆச்சு? ஒரு கட்டத்துல நெஞ்சு வலியால அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். வாழ்க்கையோட அர்த்தமே புரியாம தவிச்சப்போ அவர் தன்னுடைய எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு போனார். அங்க அமைதியாக நோன்பிருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். அதாவது இரைச்சலை விட்டு விலகி போனார். அந்த அமைதியில முதன்முறையா தாம் வாழ்க்கையோட இரைச்சலை தாண்டி தூய ஆவியாரின் குரலை கேட்டார்.
இயேசுவோட ஒளி அவர் இதயத்துக்குள்ள புகுந்தது. தன்னோட வெற்றிக்காக மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கோன்னு அவர் உணர்ந்தார். அந்த வெளிச்சம் அவரை தண்டிக்கல, குணப்படுத்துச்சு. சரியா சொன்னீங்க. ஆண்டவர் அவரை தண்டிக்கல, மாறாக ஒரு கலங்கர விளக்கம் போல அவரை மீட்கவே வந்தாரு அப்படிங்கிற அந்த உண்மையான வெளிச்சம் அவரை முழுசா மாத்துச்சு. திரும்பி வந்த அவர் தன்னோட இந்த திமிரான பாதையை முற்றிலுமா விட்டுட்டார். ஓ, அதுதான் உண்மையான மனமாற்றம். ஆமா, தன்னோட கம்பெனில வேலை செய்யறவங்கள நியாயமான மென்மையோடும் சகோதர அன்போடும் நடத்த தொடங்கினார். அவர் ஒரு பாஸ் அப்படிங்கிற நிலையில இருந்து ஒரு வழிகாட்டியா மாறினார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில நியாயமான முறையில தன் தொழிலை மாத்தி அமைத்தார். வாவ், ரொம்ப பெரிய மாற்றம். அவர் எந்த அதிகாரத்தை இழந்தார்னு நினைச்சாரோ அதை விட பல மடங்கு உண்மையான மரியாதையையும் மன நிம்மதியையும் குடும்ப உறவுகளையும் திரும்ப பெற்றார். அவர் வாழ்வில் உண்மையான நிலைவாழ்வு மலர்ந்தது. இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ற பாடம் ரொம்ப பெருசு. ரொம்ப அற்புதமான ஸ்டோரி. நீங்க சொன்ன இந்த ஸ்டோரி இன்னைக்கு நாம பார்த்த எல்லா வாசகங்களையும் ஒரு புள்ளியில அழகா இணைக்குது. கண்டிப்பா. அவர் தன்னோட தப்புகளை உணர்ந்த போது யோவான் நற்செய்தியில நாம பார்த்த இருளை அகற்றும் ஒளி அவர் வாழ்வில் வீசியது. அது அவரை தண்டிக்கல, குணப்படுத்துச்சு. திருத்தூதர் பணிகளில் சவுலும் பர்னபாவும் எப்படி அமைதியாக நோம்பிருந்து தூய ஆவியாரின் குரலை கேட்டார்களோ அதே போல இவரும் தன் இரைச்சலை நிறுத்திவிட்டு அமைதியில ஆண்டவர் குரலை கேட்டார். உண்மைதான். எல்லாவற்றுக்கும் மேலாக திருத்தந்தை பெனடிக்ட் சொன்ன அந்த போலியான நல்வாழ்விலிருந்து விடுபட்டு திமிரை கைவிட்டு நியாயமான மென்மையை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்தார். அதுதான் அவரை அழிவிலிருந்து மீட்டு ஆண்டவரோடு சேர்ந்து அன்பின் நுகத்தை ஏற்கச் செய்தது. ஆமாம், அன்பின் நுகம். ஆண்டவரின் வார்த்தை வெறும் திருவிவிலிய பக்கங்களில் இருக்கும் எழுத்துக்கள் அல்ல. அது மனிதனை ஆழமாக ஊடுருவி அவனது உளவியல் காயங்களை ஆற்றி முழுமையாக மாற்றும் வல்லமை கொண்டது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சிறந்த சான்று. முற்றிலும் உண்மை. இருளை பார்த்து பயப்படாம நம்மை நாமே ஆண்டவருடைய ஒளியிடம் ஒப்படைக்கும் போது நம்முடைய அகந்தைகள் உடைக்கப்பட்டு தூய ஆவியார் நம்மை கருவியாக பயன்படுத்துகிறார். கண்டிப்பா. அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது நாம தேடி ஓடுகிற எல்லா செயற்கையான வெளிச்சங்களும் மறைஞ்சிடும். அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் நாம சிந்தித்த இந்த கருத்துக்களை உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியோட நிறைவு செய்ய விரும்புகிறோம். ஆண்டவரின் வார்த்தை உலகெங்கும் பரவி ஒளியை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் எந்த பகுதி இன்னும் அந்த ஒளியை ஏற்காமல் உலகத்தின் போலியான வெளிச்சத்திலும் திமிரிலும் மறைந்திருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டிய கேள்வி. நீங்க காட்ட நினைக்கும் வெற்றி உண்மையிலேயே நல்வாழ்வா, இல்லை போலியான நல்வாழ்வா? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய செய்தியை உள்வாங்கிக் கொள்ள ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பு தந்தையே, இன்றைய வாசகத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை சுயநலமாக எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் இந்த உலகிற்கு உமது ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாக எங்களை மாற்றும். ஆமென். மனிதர்கள் உருவாக்கும் பாகுபாடுகளைத் தாண்டி உமது சமத்துவத்தின் நேர்மையை நாங்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்த அருள்தாரும். நாங்கள் வாழும் வாழ்க்கையே உமது நற்செய்தியின் சாட்சியாக மாற உமது ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தாரும். அந்தியோக்கியா திருச்சபையைப் போல நாங்களும் உமது அன்பில் ஒன்றிணைந்து செயல்பட அருள்தாரும். நோன்பும் ஜெபமும் நிறைந்த ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் அழைக்கும் புதிய பயணத்திற்கு தயக்கமின்றி அடியெடுத்து வைக்க எங்களை தயார்படுத்தும். எங்களை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயரும் ஒளியின் மக்களாக நடக்கவும், இருளில் தவிப்பவர்களுக்கு தீர்ப்பளிக்காமல் உமது அன்பின் ஒளியை கொண்டு சேர்க்கும் கருவியாக மாறவும் அருள் புரியும். உமது வார்த்தை காட்டும் வழியில் நடந்து அந்த நிலைவாழ்வை அவர்கள் சுவைக்க ஆற்றலை தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். நிச்சயமா சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்கள்.
கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். நிறையினத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. மக்களின் எங்களை நீதாமுடன் மாறுகின்றீர். உலகின் நாடுகின்றீர், வழி நடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோம். அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.